இன்றைக்கி நாங்கள் எங்கே போனோன்னா, குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்க. அதனால் ஸ்நாக்ஸ் வாங்க போனோம். போகிற வழியில் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஹவுஸ் வந்து கண்ணில் பட்டுது. சரி, அந்த கடைக்குள்ளே போகலான்னு போனோம். அதில் போய் இன்றைக்கி ஸ்நாக்ஸு இதை தான் வாங்கிட்டு வந்தோம். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு இப்போ பார்க்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் ஹவுஸு, இது நட்ஸ் கடை, எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம முதல்ல பார்க்குறது வந்து தேன் நெல்லிக்காய் பார்ப்போம். இது தேன் நெல்லிக்காய். தேன் நெல்லிக்காயில் பெப்பரில் போட்டு ஊற வச்சுருக்காங்க. இது மழைக்கு அதுவும் தொண்டைக்கு வந்து நல்லா எதமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சாம்பிள் கொடுத்தாங்க. ஒன்று சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ அதை எடுத்து பார்க்குறேன் பாருங்கள். தேன் வந்து தேன் நெல்லிக்கான்னு இருக்கும், அதுலேயும் பெப்பர் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இது தொண்டைக்கு நல்லா எதமாக இருக்குது. தேன் நெல்லிக்காயில் பெப்பர் கலந்துருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து திராட்சை. இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது வந்து திராட்சை. திராட்சை வந்து சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு நல்லது. அதனால் அதுவும் வாங்கிட்டு வந்தேன். பார்க்கலாம். கடையில் போனால் சாம்பிள் நிறைய கொடுத்தாங்க. அந்த சாம்பிளை சாப்பிட்டு பார்த்து தான் ஒன்று ஒன்று வாங்கினோம். அதில் வந்து இது சாப்பிட்றதுக்கு திராட்சை, பசங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கட்டுமே, அதையும் வாங்கிட்டு வந்தோம். இதில் வந்து வெரைட்டி நிறைய இருக்குது. திராட்சையிலேயே கருப்பு திராட்சை இருக்குது, வெள்ளை திராட்சை இருக்குது, சமைக்கிற திராட்சை இருக்குது. அதை வாங்கினோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது வந்து இப்போ இதை வாங்கின நட்ஸ் எல்லாமே கலந்து கார்ன்ஃப்ளெக்ஸ்லாம் கலந்து எல்லாமே கலந்த நட்ஸ் இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னாங்க. இதில் வந்து நம்ம தனித்தனியாக வாங்குறத விட இதில் எல்லாமே கலந்துருக்கு. அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பார், இதில் இருக்க எல்லா நட்ஸும் இருக்குது. பம்பிங் சீடு, வெள்ளரி விதை, ஆலி விதை, எல்லாமே இதில் இருக்குது. பாதாம், பிஸ்டா, திராட்சை, கார்ன்ஃப்ளெக்ஸு, ப்ளூபெர்ரி எல்லாமே இதில் கலந்துருக்கு. அதனால் இதை வாங்கிட்டு வந்து இந்த பார், இது ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் இதுவும் வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், ப்ளூபெர்ரி இருக்குது பாருங்கள், திராட்சை இருக்குது, பாதாம் இருக்குது, முந்திரி இருக்குது, எல்லா சீடுமே இருக்குது. இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது வந்து டேட்ஸ். டேட்ஸ்லேயே வந்து கருப்பு டேட்ஸ், அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ அதுவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். பசங்களுக்கு உடம்புக்கு நல்லது எதுவோ பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன். பிளாக் டேட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அது சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு நல்லா இருக்கும். இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பம்ப்கின் சீடு. இதோட ரேட்டு வந்து வெறும் 85 ரூபா தான். எல்லாமே 100 தான் வாங்கிட்டு வந்தேன். அந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் மட்டும் கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வருவேன், அது பசங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும்னு. பம்ப்கின் சீடு இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்து வேறு. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத விட இதை மாதிரி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் இது வாங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது வந்து அது வந்து நம்ம முதல்ல பார்த்தது தேன் நெல்லிக்காய். இது வந்து நெல்லிக்காய் வந்து அது தேனில் ஊற வைப்பாங்க, இது சர்க்கரையில் ஊற வச்சுருக்குது. இதுவும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றதால இதையும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இது வந்து பெரிய ஜாரில் போட்டுடலாம். பசங்க இது வெளியில் வச்சுட்டா அது வந்து தொண்டையில் கொஞ்சம் கரகரன்னு இருக்கும். அது பெப்பர் போட்டதால் அது பசங்க அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க, அதை நாங்கள் மட்டும் சாப்பிடுவோம். இது பசங்களுக்கு கொஞ்சம் சர்க்கரை போட்டு கலந்துருக்கிறதால இது நாங்கள் ஜாரில் போட்டு வச்சா பசங்க வர எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இது தேன் நெல்லிக்காய். இதில் வந்து சர்க்கரையில் ஊற வச்சுருக்காங்க, அது தேனில் ஊற வச்சுருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது வந்து சன்ஃப்ளவர் சீடு. இதுவும் உடம்புக்கு நல்லது. அதனால் பார்த்து வாங்கிட்டு வந்தோம். அந்த கடையில் எல்லாம் இருந்தது, எது வேணுமோ பார்த்து வாங்கிட்டு வந்தோம். இது சன்ஃப்ளவர் சீடு. இப்போ இந்த இருக்கிற காலத்தில் இதெல்லாம் சாப்பிட்டா தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றதால தேடி பார்த்து வாங்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் சன்ஃப்ளவர் சீடு இது. இப்போ அடுத்து நம்ம பிரிக்க போகிறது பாதாம். பாதாம் உடம்புக்கு நல்லது. இந்த பாதாம்லேயே நான் கடையில் போய் வாங்கினா பாதாம்னு கேட்டால் ஒன்று கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்தோம். அந்த கடைக்கு போனால் வெரைட்டி நிறைய வெரைட்டி இருக்குது. 3 வெரைட்டி 4 வெரைட்டி இருக்குது. சமைக்கிறதுக்கு வேணுமா, சாப்பிட்றதுக்கு வேணுமா, அப்படின்லாம் வெரைட்டியாக கேட்குறாங்க. பாதாம்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது பாதாம் ஒன்று. நாங்கள் ஆனால் க்ளீனாக இருக்குது பாதாம். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக நீட்டாக ரொம்ப அழகாக இருந்தது பாதாம். பெரிய சைஸாக வேறு நல்லா இருந்தது. இப்போ அதையும் வச்சிடலாம் ஒரு டப்பாவில் போட்டு. இந்த பசங்களுக்கு கொஞ்சம் ஜாரில் மாதிரி போட்டு வச்சுட்டா பசங்க போக வர ஒன்று எடுத்துப்பாங்க. இதுவும் நெல்லிக்காய் தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதனால் அதை போட்டு அப்படி முன்னாடி வச்சுட்டு அவங்க வர எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அது 2 மட்டும் கொஞ்சம் பெரிய ஜாராக போட்டு வச்சுருவேன். இப்போ என்னென்ன வாங்கலான்னு பார்க்கலாம். சன்ஃப்ளவர் சீடு, பெப்பரு, திராட்சை, பாதாம், இந்த கார்ன்ஃப்ளெக்ஸு, 2 நெல்லிக்காய், டேட்ஸு, இதெல்லாம் தான் ஹெல்த்தி ஃபுட்டாக இன்றைக்கி வாங்கிட்டு வந்தோம். இப்போல்லாம் இந்த காலத்துக்கு இதை மாதிரி சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது. நீங்களும் இந்த மாதிரி
சாப்பிடுங்க. இது எல்லாத்தையும் நைட் ஒன்று ஒன்று போட்டு நைட்டு நாங்கள் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து பாலை ஊற்றி நல்லா மிக்சியில் அரைச்சி பசங்க சாப்பிட்ருவாங்க. காலையில் உடம்புக்கு நல்லது. இதில் நாங்கள் பம்ப்கின் சீடு, இந்த சூரியகாந்தி விதை, திராட்சை, முந்திரி, பாதாம் எல்லாத்தையும் கொஞ்சம் நெய் ஊற்றி வதக்கிட்டு பசங்க அப்படியேவும் சாப்பிடுவாங்க, பச்சையாகவும் சாப்பிடுவாங்க. இல்லை நைட்டு ஊற வச்சுட்டு காலைல மிக்சியில் கொஞ்சம் பாலை ஊற்றி அரைச்சி அப்படியேவும் குடிச்சிருவாங்க. எப்படியோ ஒன்று நட்ஸ் எல்லாம் வயிற்றுக்குள்ளே போனால் சரின்னு வாங்கிட்டு வந்து வச்சுருவேன். அவங்க எப்படியோ ஒன்று சாப்பிட்டோம். நீங்களே இந்த மாதிரி போய் ட்ரை பண்ணிங்க வாங்குங்க. உடம்புக்கு நல்ல பொருளாக சாப்பிடுங்க. இந்த ட்ரை ஃப்ரூட் ஹவுஸில் போய் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் பாருங்கள். இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இத்தனை வாங்கிட்டு வந்தோம். இதில் பாதாம், முந்திரி, டேட்ஸு, பம்ப்கின் சீடு, வெள்ளரி சீடு, திராட்சை, நெல்லிக்காய் இதெல்லாம் உடம்புக்கு நல்லது. இதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் உடம்புக்கு நல்ல ஐட்டமாக வாங்கி சாப்பிட்லாம். இந்த எண்ணெயில் பொரிச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி நட்ஸு இதெல்லாம் காலியாகிறத விட ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் காலியாகிறது இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் தான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் காலியாகும். ஏன்னா இதில் எல்லா சீடுமே கலந்துருக்கு. ப்ளூபெர்ரி இருக்குது, பாதாம் இருக்குது, பிஸ்தா இருக்குது, எல்லாமே இருக்குது, கார்ன்ஃப்ளெக்ஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு இது காலியாகும். இதெல்லாம் காலியாகுதோ இல்லையோ இது ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் காலியாகிடும். அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் வாங்கி இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதெல்லாம் ஊற வைக்க வேணாம். அப்படியே காலையில் சும்மாவே எடுத்து சாப்பிட்டு எங்கள் வீட்டில் இதை காலி பண்ணிடுவாங்க. இப்போ வாங்கினது நான் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்தேன். இப்போவே அது பாதி பேக்கெட் தான் இருக்குது. இன்னும் சீக்கிரமாக அது காலி ஆகிடும். மற்றதெல்லாம் காலியே ஆகாது. ஃபஸ்ட்டு இதை மட்டும் தான் எங்கள் வீட்டில் காலி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் மீதியெல்லாம் காலி.